தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய ஆற்றல் வாய்ந்த தமிழர்களே, அண்மையிலே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார்கள். என்ன கருத்து என்று சொன்னால், இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு அது ஒரு சிக்கல். அதுக்கு எதிராக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் உள்ள எதிர்கட்சி முதலமைச்சர்களை அழைத்து சென்னையிலே பேசியிருக்கிறார். அதோடு கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வர வேண்டிய ஏறக்குறைய 4000 கோடியை தர மறுக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் என்று கூட்டி கழித்து பார்த்தால், அதாவது பெரும் வெள்ள பேரிடர் உதவித்தொகை கேட்ட அந்த நிதி 2011 2024 வரை இப்படியெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசின் சொந்த பணம் அல்ல, நம்மிடமிருந்து சுரண்டி கொண்டு சென்ற பணங்கள் தான். அது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி, சுங்கச்சாவடிகளில் கிடைக்கக்கூடிய நிதி, தொடர்வண்டி துறையில் கிடைக்கக்கூடிய நிதி, கப்பல் போக்குவரத்திலே கிடைக்கக்கூடிய நிதி, வான்வழி போக்குவரத்திலே கிடைக்கக்கூடிய நிதி, வருமான வரி, சுங்க வரி, இப்படி பல வரிகள். இவற்றின் மூலம் ஆண்டுக்கு ஏறக்குறைய 6 லட்சம் கோடியை தமிழ்நாட்டினுடைய அரசின் வரவு செலவு கணக்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தான். 3 லட்சம் கோடியில தான் 8 கோடி தமிழ் மக்களின் அன்றாட வாழ்வியல் தேவைகளுக்கு அரசு மின்சாரம் கொடுக்க வேண்டும், சாலை போட வேண்டும், எண்ணெய் கொடுக்க வேண்டும், இலவச அரிசி கொடுக்க வேண்டும், அதில் இலவச பயணத்தை பேருந்துகளிலே மக்களுக்கு அனுமதிக்க வேண்டும், இப்படி எண்ணற்ற குடிநீர் கொடுக்க வேண்டும், தெருக்களுக்கு சாலை போட வேண்டும், இப்படி எண்ணற்ற மக்களோடு தொடர்புடைய அந்த சிக்கல்கள் இவற்றை செய்ய வேண்டும். ஆனால் நிதி பற்றாக்குறை. 10 லட்சம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன் சுமை. மும்மொழி கொள்கை திணிப்பு, இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை திணிப்பு, இவற்றுக்கெல்லாம் விடை சொல்லுவதை போல நாங்கள் மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறோம் அல்லது சொல்ல போகிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையிலே அறிவித்து பரபரப்பு செய்தியாகிவிட்டது. ஆனால் ஆற்றல் வாய்ந்த தமிழர்களே, வரலாற்றை பின்னோக்கி நாம் பார்ப்போமேனால், விடுதலை போராட்ட காலகட்டத்தில் 1947க்கு முன்பு 1920 வரை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, வெள்ளையன் வெளியேறிய பிறகு இங்கே மொழிவழி தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய, அதாவது மாநில மக்கள் பிரிந்து போக வேண்டாம், ஒன்றுபட்ட இந்தியாவில் இருப்போம், ஒன்றுபட்ட இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரங்கள் மாநில அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கென்று 4 அதிகாரங்கள் மட்டும்தான். நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம், நாணயம் அச்சிடுகிற அதிகாரம், அகில இந்திய அளவில் செய்தி மற்றும் போக்குவரத்து, பிறகு அயல் நாட்டு அரசியல் உறவு. இதை தவிர, இந்த 4 அதிகாரங்களை தவிர ஏனைய அதிகாரங்கள் அனைத்தையும் மாநில அரசுக்கு கொடுப்போம் என்று சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் குழு, ஆந்திர பிரதேச காங்கிரஸ் குழு, பீகார் காங்கிரஸ் குழு, உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி, மத்திய பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று காங்கிரஸ் கட்சியை மொழிவழி தேசிய மக்களின் அடிப்படையிலே, மாநிலங்களின் அடிப்படையில் அமைத்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், மாநாடுகளில் தீர்மானம் போட்டார்கள். ஆனால் விடுதலை பெற்ற பிறகு வலிமை மிக்க இந்தியா என்று நேர் முடிவெடுத்தார். யாரும் வாயை திறக்கவில்லை. பொட்டி ஸ்ரீராமுலு மட்டும் ஆந்திரர்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்று கோரி பட்டினி கிடந்து செத்தே போனார். பற்றி இருந்தது ஆந்திர பிரதேசம் உருவானது. இன்றைக்கு தெலுங்கானா 2வது மாநிலமாக தெலுங்கர்களுக்கு கிடைத்தது. இந்த நிலையில் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இந்த முழக்கம் மாப்போசி அவர்கள் 1947 ஜனவரியிலே சென்னையிலே மாநாடு கூட்டி மொழிவழி தேசிய இனமான, உலகத்தின் முதல் தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்திற்கு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய அந்த தன்னுரிமை, சுயநல உரிமை கோட்பாட்டை வலியுறுத்தி தீர்மானம் போட்டார். எல்லா தமிழர்களும், எல்லா தலைவர்களும்
அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அந்த முழக்கத்தை, இந்த முழக்கங்களை களவாடுவதிலே திராவிடர்களுக்கு நிகரானவர்கள் திராவிடர்களே. எப்படி நம்முடைய தமிழர் சீபா ஆதித்தனார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கினாரோ அது திமுக முழக்கம் போல பின்னால களவாடப்பட்டது. அதே போலதான் இந்த மாநில சுயாட்சி என்று சொல்லுகிற மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமை, இந்த தன்னுரிமை கொள்கையை மாப்போசி முன்மொழிந்தார். அண்ணா மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, நாங்கள் சுயாட்சி அதிகாரம் கேட்கிறோம் என்று பேசி வந்தார்கள். 67 மாப்போசியும் இணைந்து ஆதரித்து ஆட்சியை அமைத்தார்கள். தமிழ்நாடு தமிழருக்கு சுதந்திர தமிழ்நாடு கோரிய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் இயக்கம், அந்த அமைப்பும் அண்ணாவை ஆதரித்து 67 ஆட்சிக்கு வந்தார்கள். 69 அண்ணா விடை பெற்றார். ஐயா கலைஞர் கெடு வாய்ப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். வந்த உடனே மாநில சுயாட்சி தொடர்பாக இருக்கு. அந்த காலத்திலே கூசா அனந்தன் என்பவர் மலர்க மாநில சுயாட்சி என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் எழுதி கொடுக்கிற செய்தி தெரிந்தே முரசொலி மாறனை விட்டு ஐயா கலைஞர் மாநில சுயாட்சி என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதன் பிறகு 69ஆம் ஆண்டே இந்த மாநில சுயாட்சி தொடர்பான இந்த குழு, ராஜமன்னார் குழு என்கின்ற இந்த குழுவை நம்முடைய முதலமைச்சராக இருந்த அன்றே மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள், தலைவர் PV ராஜமன்னார், உறுப்பினராக டாக்டர் A லட்சுமண முதலியார், பேரறிஞர்கள் இவர்கள்லாம். அரசியல் அமைப்புகளை பற்றி உலக நாடுகளின் அரசியல் சட்டங்களை கரைத்து குடித்தவர்கள் லட்சுமணசாமி முதலியார், அப்புறம் P சந்திரா ரெட்டியார் என்கின்ற மூவர் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்தார். மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்து எந்தெந்த அதிகாரங்கள் மாநில அரசிடம் இருக்க வேண்டும், எந்தெந்த அதிகாரங்கள் ஒன்றிய அரசிடம் இருக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அண்ணல் அம்பேத்கர் தலைமை உருவான அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ராஜமன்னார் குழுவை 69 ஐயா கலைஞர் அமைத்தார். 71 அறிக்கை கொடுக்கப்பட்டது. 72 கழகம் இரண்டானது. மக்கள் திலகமாக்கோரா கணக்கு கேட்டார் என்று வலிமை மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் 184 சட்டப்பேரவை உறுப்பினர்களை அள்ளி கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். 71ஆம் ஆண்டு இடைத்தேர்தல். ஏன் இடைத்தேர்தல் என்று சொல்கிறேன் என்றால், 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு எதிராக அரசியல் நடத்தி 65 மொழி புரட்சியின் வாயிலாக 67 தூய மனிதராக இந்திய ஆதரித்தார். அது பெரும் கொடுமை. அந்த பெரும் கொடுமையை அவர் நிகழ்த்தாமல் இருந்தால், ஏற்காமல் இருந்தால், பக்தவச்சலம் அவர் ஆட்சி மீது ஒரு துரும்பை கூட தூக்கிப்பட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை பக்தவச்சலம் வழங்கினார். இந்திய எதிர்ப்பு போராட்டு நேருவின் பேச்சை கேட்டுக்கொண்டு தமிழர்களை அடக்கினார், ஒடுக்கினார், அழித்து ஒழித்தார். ஈவேரா அவருக்கு துணை நின்றார். துப்பாக்கி எடுத்து சுடு என்று சொன்னார். பக்தவச்சலம் ஆட்சியை இழந்தார். அதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த அறிஞர் அண்ணா மறைந்தார். 72 மூக்க முத்து என்கின்ற ஐயா கலைஞரின் முதல் மனைவியின் மகனை பிள்ளையோ பிள்ளை என்கின்ற திரைப்படத்தில் நடிக்க வைத்து, நாங்களாக அந்த காலத்துல சோரட்டி ஒட்டினோம். மக்கள் திலகம் மாக்கோராவை கழகத்தில் நீக்கிய உடனே மகன் நடித்ததோ பிள்ளையோ பிள்ளை, அப்பன் நடித்ததோ கொள்ளையோ கொள்ளை என்று அப்பொழுது கையால் எழுதி ஒட்டினோம். அப்படி மகன் மூக்காமுத்துவை திரைப்பட உலகத்துக்குள் நுழைத்து மக்கள் திலகம் மாக்கோராவ் இருக்கக்கூடிய சுவைஞர் மன்றங்களை மூக்காமுத்து ரசிகர் மன்றங்களாக மாற்ற சொல்லிய விவகாரம் உளவுத்துறை பார்த்து கொண்டே இருக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் தனிநாடு பெற்றார். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் தனிநாடு பெற்றார். அவருக்கு 6 கோடி ரூபாயை இந்திரா காந்தி அம்மையாருக்கு அள்ளி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. உடனே அந்த வங்கதேசம் கிடைத்த உடனே தமிழ்நாட்டின் முஜிபுர் ரஹ்மான் உலகத் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர், தானை தலைவர் டாக்டர் கலைஞர் என்று சுவரட்டி அடித்து ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர், தஞ்சாவூர் பகுதியெல்லாம் ஒட்டினாங்க. அம்மையார் இந்திரா கவனமாக பார்த்தார். மக்கள் திலகம் மாக்கோராவிற்கு 10 லட்சம் ரூபாய் வருமான வரி பாக்கி. தூண்டிலை போட்டார். மக்கள் சிக்கினார். கழகம் உடைந்தது. 74 அதாவது
வலிமையான திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தால் மக்கள் கழகம் மாக்கோராவை இழந்திருக்காது. இந்த மாநில சுயாட்சி என்கின்ற தீர்மானமாவது அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்முடைய தமிழக அரசியலை தள்ளி இருக்கும். மாநில சுயாட்சி தீர்மானம் 1974 சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார். மக்கள் தல மாக்கோரா என்ன பண்ணாரு? மாநில சுயாட்சியை கூட பிரிவினைக்கு வழிவகுத்து விடும், எனவே அதிக அதிகாரங்கள் தந்தால் போதும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் வளர்ந்தவர், அண்ணாவின் தலைமை ஏற்றவர், அண்ணா வழியில் சென்றவர் மக்கள் தல மாக்கோராவை புரண்டு பேசினார். இந்திரா காந்தி அம்மையாருக்கு வருஷத்தே போய்விட்டது. ஆட்சி 76 ஜனவரியில் கலைத்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தார்கள், வென்றார்கள். பிறகு நேருவின் மகளை நிலையான ஆட்சி தருக முழக்கத்தை ஐயா கலைஞர் எடுத்து எம்ஜிஆர் இந்த கூட்டணியில் விலகினார். இவரே காங்கிரஸ் கூட சேர்ந்தார். 71 ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி. பெருந்தலைவர் காமராஜரின் அரசியலை வீழ்த்துகிற ஒன்றுதான் இவர்களுக்கு இலக்காக இருந்ததை தவிர, ஏன்னா வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது முழக்கமிட்டவர் வடக்கோடு கூட்டணி சேர்ந்தாங்க. எப்படி நம்முடைய இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீகாரை சேர்ந்த வடநாட்டை சேர்ந்த பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தினாரோ 400 கோடி அள்ளி கொடுத்து, அதுபோல ஐயா கலைஞரும் இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்தாங்க. இப்பொழுது மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டாங்க, நிறைவேற்றினாங்க. மாநில சுயாட்சி தீர்மானம் போடுகிற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு இருந்த உரிமைகள் இன்றைக்கு திராவிட நாட்டு கொள்கையை கைவிடுகிற பொழுது அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று அண்ணா சொன்னார் அல்லவா? இன்றைக்கு அதைவிட 1000 மடங்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சிக்கல் இல்லாத காவிரியார் இன்றைய வரைக்கும் சிக்கல். 152 தேக்கி விட தண்ணீர் 142 உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதற்கு மேல ஒரே அடி தேக்க முடியவில்லை முல்லை பெரியார் அணையிலே. 75 திராவிட நாடு பெற்றுத் தருவோம் என்றவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தார்கள் சிங்கள இன வெறியர்களுக்கு. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சிங்கள இனர் வழி கடற்படை இராணுவத்தினரால். இன்றைக்கு தீர்க்க முடியல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றார்கள். இன்றைக்கு எங்கும் தமிழம் எதிலும் தமிழம். பேச்சுக்கு இந்திய எதிர்க்கிறோம், மும்மொழி கொள்கை இருக்கிறோம் என்று இன்றைக்கு கூட போராட்டம். இப்படி எல்லாவற்றையும் திசை திருப்பி மடை மாற்றி இன்றைக்கு மும்மொழி கொள்கை, நிதிதர மறுப்பு, சிக்கல்களுக்கு தீர்வு காணவில்லை, சமஸ்கிருத திணிப்பு என்று சொல்லி மீண்டும் மாநில சுயாட்சி. எனவே மாநில சுயாட்சி என்பதும் ஒரு போலித்தனமான முழக்கம்தான். அந்த முழக்கம் எப்போதும் எடுபடாது. ஆனால் மாநில அரசை கலைக்கக்கூடிய 356வது பிரிவை 2 முறை கலைத்த பிறகும் அந்த 356வது பிரிவு பயன்படுத்தவே கூடாது என்று திராவிட நாடு கட்டவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்த ஐயா கலைஞர் வழக்கு போடல. ஆனால் தனிநாடு என்றால் என்ன என்று தெரியாத அகில இந்திய கட்டமைப்பு வலிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற எஸ்.ஆர். பொம்மை தான், கர்நாடகத்தை சார்ந்தவர் தான். அவர் ஆட்சியை கலைக்கிற பொழுது உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டி 1994 உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றார். 356வது பிரிவு மாநில ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் டெல்லிக்கு கிடையாது. எப்பவாவது தவிர்க்க முடியாத ஒரு பெரும் காரணம் இருந்தால் ஒழிய என்று எஸ்.ஆர். பொம்மை தீர்ப்பை பெற்றார். அந்த மாதிரி ஒரு வழக்கை நீங்க திராவிட நாடு கேட்டவர்கள் பெற்றீர்களா? இப்பொழுது மீண்டும் மாநில சுயாட்சி என்று நெஞ்சை நிமிர்க்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உங்க அப்பா வரே முடியல, நீங்க என்னத்த மாநில சுயாட்சியை பெற போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். குறைந்தபட்சம் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் கொடுக்கப்பட்ட சிறப்பு தகுதி 370வது சட்ட பிரிவு தமிழ்நாட்டுக்கு வேண்டும். தமிழ்நாடுதான் இந்தியாவிலே முதல் தேசம். நாங்கள் முதன் மொழிக்கு சொந்தக்காரர்கள், முதல் தேசிய இனத்துக்கு சொந்தக்காரர்கள், எங்களுக்கு வேண்டும் என்றல்லவா ஐயா கலைஞர் கேட்டிருக்கணும். 370வது சிறப்பு தகுதி தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, ஏற்கனவே நாங்கள் திராவிட நாடு கேட்டிருக்கிறோம் என்று மிரட்டி டெல்லியை பணியை வச்சு வாங்கியிருக்கணும். ஆனா கச்சத்தீவு இழந்தோம், காவிரி இழந்தோம், முல்லை பெரியார் இழந்தோம், சாலை போக்குவரத்துல பூரா சுங்கச்சாவடி, சுரண்டல் சாவடி, சாலை போக்குவரத்து உரிமை இழந்தோம். இப்படி எண்ணற்ற உரிமைகளை இழந்து ஏதுமற்ற உலகத்தின் ஏதிலிகளாக கொஞ்சம் உயிர் வருவது போல் அண்டையிலேயே இருக்கக்கூடிய இலங்கையில் சுதந்திர தமிழ் ஈழ தனி நாடு பெறுவதற்கு 30 ஆண்டு கால போராட்டம்.
16 ஆண்டுகள் புலிக்கொடி பறக்க விட்டார் எங்கள் தலைவர். 2ஆம் ராஜேந்திர சோழனாக புறப்படுத்த தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன். அதையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் உதவியோடு இந்திய ஒன்றியம் கொட்டி கவிழ்த்தது, இனப்படுகொலை நிகழ்ந்தது. இந்த வரலாறை எல்லாம் ஒருபோதும் மறக்க முடியாது. இதன் ஊடாக நீங்கள் மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறீர்களே, இதுவும் சம்பத் மொழியிலே சொல்ல போயோன்னா போகாத ஊருக்கு புரியாத வழியை தான் காட்டும். எந்த உரிமையும் நீங்கள் மீட்க முடியாது. மு.க. ஸ்டாலின் அவர்களே, அப்படி நீங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க வேண்டுமேனால் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒன்று திரட்டுங்கள். இந்தியா முழுவதும் உள்ள முதலமைச்சர்களை ஒன்று கூட்டினீங்கல்ல, ஐயா பழனிடமாறன் போன்றவர்களை, தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் போன்றவர்களை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் போன்றவர்களை, தமிழ்நாட்டிற்கு தன்னுரிமை வேண்டும் என்ற 92 மாநாடு குட்டி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பல்லாயிரக்கணக்கான பேரை சிறைக்கு அனுப்பிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை இன்றைக்கு உங்களோடு தேர்தல் உறவு வைத்துக் கொண்டு சட்டமன்றத்திலே மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நிலத்துக்காகவும் உரிமை குரலை, புரட்சி குரலை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த கோட்டைக்குள்ளே போது முழங்கி கொண்டிருக்கிறாரே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தம்பி வேல்முருகனை போன்றவர்களை, ஏன் நம்ம தம்பி தொல் திருமாவளவனை அழைத்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒன்றொன்றாக எப்படி மீட்க முடியும் என்று அழைத்து பேசுங்க. உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு நல்ல வழி கிடைக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அந்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு, மொழிவழி தேசிய இனங்களின் தன்னுரிமையை மீளப் பெறுவதற்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த தலைவர்கள் தோள் கொடுத்து துணை நிற்பார்கள். உங்களால் முடியுமா? காலம் விடை சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.